இங்க இலான்ற பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டு அவங்க பொண்ணையும் ஸ்கூல் கிளப்பி விட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் தரத்துக்காக ஃபுட் ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றா. ஆக்சுவலா அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட சந்தோஷமா பேசி ரொம்ப நாள் ஆகுது, அதனால நல்லா சமைச்சு கொடுத்தாலாச்சு நல்லா பேசுவாங்க சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சதா நல்லா சமைச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க லஞ்ச் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஆளை கான்டாக்ட்ல வச்சு அதுக்காக பேலாம் பண்ணி டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்புறாங்க. அவருமே ஒவ்வொரு ஆபீஸா போய் கொடுத்துட்டு வராரு. அப்ப ஹீரோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லஞ்ச் பாக்ஸ் மாறி ஹீரோ டேபிளுக்கே வந்துருது. ஆக்சுவலா இவரு ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த தடவை இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான்னு நினைச்சு சாப்பிடுறாரு. இவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. அண்ட் இந்த பொண்ணு எம்டி டிஃபன் பாக்ஸை பார்த்ததுமே நம்ம ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அவர்கிட்ட வந்ததுமே சாப்பாடு எப்படி இருந்தது கேட்டதுக்கு காலிஃபிளவர் தானே நல்லா இருந்தது சொல்லிட்டு போறாரு. தென் இந்த பொண்ணு அந்த ஆண்டி கிட்ட டிஃபன் பாக்ஸ் மாறி போயிடுச்சு, வேற யாரோ சாப்பிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இங்க ஹீரோவுமே ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா இந்த மாசம் மட்டும் போதும், நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்றாரு. அண்ட் அடுத்த நாள் இந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ் அனுப்பி வச்சிருக்கா. ஒரு லெட்டர் வந்து இருக்கு. அந்த லெட்டரை படிச்சு பாக்குறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த டிஃபனை கொடுப்பேன், ஆனா ஒரு நாள் கூட முழுசா சாப்பிட்டது இல்லை, ஆனா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. சோ இவருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. தென் அடுத்த நாள் இந்த பொண்ணு சாப்பாடு கூட ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறா. அதுல என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சந்தோஷமா பேசி ரொம்ப நாளா ஆகுது, எவ்வளவு சமைச்சு போட்டாலுமே அவர் ஒழுங்காவே பேச மாட்டாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை அனுப்பி வச்சுட்டா நான் தனியா தான் இருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இவருமே பதிலுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல பணம் தான் முக்கியம் படுது, அதனால எல்லாருமே பிஸியா தான் சுத்திட்டு இருப்பாங்க, நீங்க வேணா ரெண்டாவதுக்கு அந்த ட்ரை பண்ணி பாருங்க, அப்பயாச்சும் கொஞ்சம் லவ் அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பொண்ணுமே ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட வர மாட்டாரு. தென் இவர் நெக்ஸ்ட் டே ஆபீஸ் கிளம்பும் போது திடீர்னு டிராபிக்கா இருக்கு. என்னாச்சுன்னு கேட்டா ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு பில்டிங்ல இருந்து விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை